மாறாதவரே, வல்லமையுள்ள தெய்வமே, மகத்துவங்கள் நிறைந்தவரே, மாறாத நித்திய நேசரே, அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த அதிகாலை ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ப்ரெஷியஸான நாள் தகப்பனே. எங்களை எவ்வளவாக நீர் நேசித்து நடத்தி வருகிறீர். உமது அன்புக்கு நன்றி, உமது இரக்கத்துக்கு நன்றி. புறஜாதிகள் நடுவிலே வெட்கப்படுத்தாத படிக்கு எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி. இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடு, உன் மீது என் வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த வெளிச்சத்தினால் எங்களை பாதுகாக்கிறீங்களே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீமா ககந்தராத் ரகத்தனி ககந்தராத் ரகஷலா பலா கராதினி ககந்தரா ரகசரா புலோகி பலிதி லிகாது வாதுனமே கம்சோபினேதி ஆக்கரோ ரகதனிமி கன்ச திரிகபல திரகனா கராதியா துனி கஹந்தராதியா துரிகபனா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவராகவே இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் எல்லாமே தகப்பனே நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர் தகப்பனே. எங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தாலும் என் அன்பு தகப்பனுடைய நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். நீர் ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்பாமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறீர். உமக்கு நன்றி. வீடு கட்டுள்ள ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆனது போல தகப்பனே பல விதங்களை ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே தள்ளி வைக்கப்பட்டு தகப்பனே அங்கீகரிக்கப்பட முடியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களையும் நீ நேசித்து கத்தாவை உம்மோடு வைத்து தகப்பனும் நேச மார்பில் சுமந்து கொண்டு வருகிறீரே. அன்புக்கு நன்றி அப்பா. அநேக நேரங்கள்ல தகப்பனை நாங்க நடக்க கடக்க முடியாத பாதைகளை உங்க தோள் மீது இருந்து நாங்கள் நடந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி தகப்பனே. நித்தியத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் காலங்கள் வரைக்கும் உமது அன்பு குறுகி போகாததாய் இருப்பதற்கு நன்றி தகப்பனே. மெய் துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நேச மழையிலே எங்களை எப்போதும் வைத்து எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கும் எங்களை நடத்தி வருகிறீர் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உலக மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவரை இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நடந்தாலும் ஓடினாலும் இலைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி எங்களை நீர் கிருபையாய் வைத்திருக்க தயவுக்கு நன்றி. சரீரத்தில் இருக்க பாடுகளை எடுத்து போடும் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்க பெயின்களை எடுத்து போடும் ஆண்டவரே. தீர மந்தர ஹசேலே போனோமி கரந்தர தியாங் ககந்தரபா ரீமா ககந்தராதியா தொரிகபனா உரமா ககந்தராதி ரீபி லகதனா கரந்தரதியா தொரிகபனா. தகப்பனே எங்களை அறிகிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு காண்பித்த அன்பை கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தி இருக்கிறீரே. உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை ஒருவராலும் நேசிக்கவே முடியாது என் அன்பு தகப்பனே. அப்பா உலகம் முழுவதும் பார்த்தாலும் உங்களுடைய அன்புக்கு இணையாய் உலகத்தில் ஒருவரும் கிடையாது ஆண்டவரே. அப்படியா எங்களை அனாதி சிநேகத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்து நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. இந்த நாளினுடைய மிகுதியாக இருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓரமா ககந்தரா தியா துரி பிலகா சங்கரா தியா துரி ககந்தரா ரி கரா பலா ரகாதிரிபி அம்தனிபி கரோதி யாத்தலகா ஷேலி பலா கரு ரிகதர் பி ஆத்னி கஹந்தரௌதுரா கரந்தரபா அம்னிமி கல்வினிதி ரி கஹந்தர தியா கபானா. ஆண்டவரே உமக்கு நன்றி. யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலம் தனிப்பட்ட கால் மூலம் இணைக்கப்பட்டிருக்க பல டிவைசஸ் மூலம் இணைக்கப்பட்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா வாழ்த்துதல் சொல்லுகிற ஆண்டவருடைய நாமத்தினால் ரிகா பாலமா கராதா கந்தரா ஆஷா பால பால ரக தானா கதூரா பாகத்தனா திரகத்தனி ககந்தரா துரிகா பாலா. ஆண்டவரே நேற்று இரவுல கூட
நாங்கள் எவ்வளவு சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனை கொஞ்ச நேரங்களே நாங்கள் தூங்கினாலும் கூட தகப்பனை நல்ல ஒரு இளைப்பாறுதலை நீங்க தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாத காலங்கள் எங்களால் உலகத்துல வாழவே முடியாது தகப்பனே. ஓ ரபா ஹஷாலா ரகாதா ஹத்தனே ககந்தரா திரிகபா ரிஹஸ்ஸலி பூலோமி கரந்தர துஹாத் ரிகபா ரபா. நன்மைகளின் ஊற்றே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு யாருண்டு? இந்த பூலோகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு விருப்பம் இல்ல ஆண்டவரே, வேறொரு விருப்பம் இல்ல தகப்பனே. ஓரமான அகாதனா மேரகா ஷேமினி அவனோமி கலி கலோகிரதி கரந்தரா தாகா திலீபி கரா சந்தரா தியாங் ககந்தரா. தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. பவனிமி ஆகியானிமி கஷாதுனிமி அந்தர்நாம்துனிமி கன்சுபலாதனா ககந்தராதினிமி அப்னிமி கல்வினி கலகராத ஹத்தரி கரபா. தகப்பனே எங்கள் இந்தியா தேசம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம் முழுவதும் கத்தாவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கத்தாவே மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். அன்றைய உலக நாடுகள் முழுவதும் USA, UK, அரப் கண்ட்ரிஸ், தோஹா, கத்தார், ஆண்டவரே கத்தாவே அபுதாபி, கத்தாவே துபாய், ஆண்டவரே ஷார்ஜா, ஆண்டவரே பஹ்ரைன், கத்தாவே அப்பா குவைத், ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனை ஒமன், தகப்பனை இஸ்ரேல், ஆண்டவரே ஈஜிப்ட், ஆண்டவரே தகப்பனை உக்ரைன், ஆண்டவரை காசா, தகப்பனை இன்னும் உலக நாடுகளை எத்தனை எத்தனை பகுதிகளில் கத்தாவே ஆண்டவரே யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், மறைமுகமான யுத்தங்கள் எத்தனை மாவட்ட, மாநில, கிராம, பட்டணங்களிலே நாங்கள் அறியாதபடிக்கு ஆண்டவரை குரூப் ஆஃப் பீப்புளா ஒருவருக்கு ஒருவர் அகேன்ஸ்டா அடை எழுந்து யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, யுத்தத்துக்குரிய காரியங்களை ரகசியமாய் நடைமுறைப்படுத்தி இருக்காங்களோ, என் ஆண்டவரே எல்லா இடத்திலும் பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை எல்லைகளிலே, ஒவ்வொரு நாடுகளின் எல்லைகளிலே தேவ சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற வீடுகளில் இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும் தகப்பனே. நீர் எங்களை திக்கச்சொல்லாக விடவில்லை என்பதை நீர் உறுதிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மக்க நன்றி, நன்றி, நன்றி. அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கையை புதுமையாய் மாற்றுங்க தகப்பனே. என்னை 3 பிள்ளைகள் கூட என் அன்பு தகப்பனை அவரவர் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை தேடுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடக்கூடிய ஆண்டவரை வாழ்க்கையினுடைய காரியங்களிலே உங்களை தேடினாதான் உண்டு என்கிற நிலைமையை அதில் அறிய செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ரகதரதியா துரி ககந்தரதியா அங்கரபா ஓ ஷபலமனா. ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் தகப்பனை வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ரத்தம் இறங்கட்டும். மாவட்டம், மாநில, கிராம, பட்டணங்கள், நாடுகளில இருந்து இதை கேட்டாலும் தகப்பனை அங்கெல்லாம் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படட்டும். ரீகாபாலா ரகநாதியாத்து ரீகாபானா ஓஷல ரகநாதியாத்து ரீகாபானா ஹஸ்ஸலே போலோ அல்லேலூயா ரகநாதியாத்து ரீகாபானா ஓஷல ரிகரதியாத்து ரீகாபானா ஹந்த ராத்தி ரீகாபாலா. தகப்பனை துதிக்கிற எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மகன், மகள், குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம் தகப்பனே. சொந்த வீடோ, வாடகை வீடோ, ஆண்டவரே தலைக்கு மேல ஒரு கூரையை நீர் கொடுத்திருப்பீரே, ஆனா கல்வாரியின் ரத்தத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் நீர் இருக்க வேண்டும். பொல்லாப்புக்கு தகப்பனே ஆண்டவரே விலைக்கு இந்த நாளெல்லாம் எங்களை காக்க வேண்டும். எங்கள் குடும்பங்கள் எங்களுக்கு அருமையான, எங்களுக்கு நண்பர்களை ஆண்டவரே தகப்பனை, எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நண்பர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தாவே பரிசுத்தமான ஜனத்தை தகப்பனை அப்பா இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்துல இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், எல்லாரையும் கரத்துல நாங்கள் ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 3 பிள்ளைகள் குடும்பங்களாக தனித்தனியே இரத்தத்தில் நீர் மூடி மறைப்பீராக. போக்கிலும் வரத்திலும் தேவ பிரசன்னம் காத்து கொள்ளட்டும். ஜீவன், சுகபலன், தீர்க்காயுசு அவர்கள் ஆண்டவரே அவளுக்குரியது உம்முடைய பார்வையில் அருமையாய் இருப்பதாக. கர்த்தாவே உம்முடைய பாரமல்லாத ஒரு பாரமும் என்னை அழுத்தாத படிக்க கர்த்தாவே உங்க ஆத்தும பாரத்தினால் நிறைந்து மற்ற எல்லா காரியங்களையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறபடியே கர்த்தாவே
நான் நம்பி இருக்கிறபடியே நீ நடத்துவீராக. ஓரபா கஹந்தரதியா தெரிகபனா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நேசித்து வாழ்றதுக்கு கிருபை தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உண்மை நேசிக்கணும் தகப்பனே. ஆலை லூயா பபனிமி ஆகினிதி ஆக்கரோ த ஹசனிமி அந்தர ஹோபலிதி நிகதரா தியா கரந்தரபா. எங்க குடும்பங்களிலே அப்படி ஒரு தேவ பயம் இருந்தா எவ்வளவு அருமையானதா இருக்குமே தகப்பனே. உருமனதை கட்டளிட்டா ஆண்டவரே, உங்களுக்கு என்ன நீங்க மட்டுமே ஆண்டவரே. தெய்வனே, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓரபா ககந்தரதியா துரைக்க हालेलुया रिबाना करंतरा हशेली बोल कियारी आराधनी कगंतरा दुंदर हेबलती लिगो शेबिरिमी अंकर दियांकरबा. கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளெல்லாம் எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூற தகப்பனே மை துதிக்கிற எல்லாவற்றை காட்டிலும் என் ஆண்டவரே உண்மையே நேசிக்க ஆண்டவரே நீர் கிருபையை தாருங்க தகப்பனே. இயேசுவே, மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி. தட்டி எழுப்பி கேட்டா கூட அடை சாலமோன் தன்னுடைய ரெக்வஸ்ட் சொன்னார் தகப்பனே. அது மாதிரி எங்களை எப்ப கேட்டாலும் நாங்க யாரை நேசிக்கிறோம் கேட்டா ஏசப்பா உங்களை தானு சொல்லுகிறதுக்கு கிருபைகளை கொடுங்க. குடும்பங்களாய் தகப்பனை இந்த நேசத்துல வரத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க. என் ஆண்டவரே, மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா பவானி மீரகத பாகிதராக்கரோ ஏகன் சோபலிதரி கரந்தர போதரி கரந்தர தியாங்க கந்தரபா. அல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் மாற்றினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரை உமை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அன்பை நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிபா ககந்தர தியங் ககந்தரபா.
எனக்காக ஏற்கனவே எல்லாம் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர், எல்லாமே செய்து முடித்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எனக்கு புதுமையாய் தோன்றலாம் நான் போகிற பாதை. ஆனா எங்க ஆண்டவருக்கு புதுமையானது ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. புதுமையானது ஒண்ணுமே கிடையாது ஆண்டவர். A to Z ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எதுனா தகப்பனே ஆண்டவரே முன்னறிந்து முன்குறித்து வழி நடத்தி வருகிறீரோ ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு புரியாத, எனக்கு அறியாத பாதைகள் அது நிமித்தம் நான் ஹார்டா ஃபீல் பண்ணலாம். ஆனா என் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிற உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாதப்பா. உங்களுக்கு தெரியாதது, நீங்க அறியாதது ஒண்ணுமே கிடையாது ஏசப்பா, ஒண்ணுமே கிடையாதப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஓ ஷபலபரபலரிகதரா திரகத்த நீ ககந்தரா திரி கபரா ரேமா ககந்தரா திரி கபலா ரிகதர தியா துரி ககந்தர தியாங்கரபா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி. ஒவ்வொரு காம்பவுண்டின் பகுதிகளில் பிளான்ஸ்ல பல மைல்களுக்கு அப்பால் எங்களுக்கு எதிராய் இருக்கிற இருளின் திரிகளை சுட்டரிப்பீராக, சுட்டரிப்பீராக. எலிசா இருந்த மலையிலே தகப்பனே அப்பா, எதிரிகள் சூழ்ந்திருந்த காரியங்களை விட மேலாக என் ஆண்டவருடைய தகப்பனே ஆண்டவரே தீரா அலாக ரத கத்த நக்க நந்த ராதர கத்தனிமி கரம்தனியா ஆ ஷாம்தரிவி குர்து ஹாத்தலி போல்கியாலி ரிகது வாஷிபிரிதி ரேகா திரேகா வரதி யங்க கந்தரபா. ஹalleluya. சரீர பலவீனங்களை எடுத்து போடும், எல்லா செஸ்ட் பெயினை எடுத்து போடும். அடுவை நடு நெஞ்சு பகுதியில இருக்கிற அந்த பெயின் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். மந்திரகிய சக்தி தோரவிக்கிறதியானா கியூமுலேதியாத்து வராக்கிறதை சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தால் கொடிது புறப்படுத்தி ஜெபிக்கிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, காயங்களை ஆற்றுவேன் சொன்னீங்களே. ஆசே போலா லிகா ரகத்தே நேகா ஷேக்கனா अंतरबा दी वेरे बला हसले बोलमी आ सेगादा रीकरा दी हेने करा दहास लीकरा बाशिया कराबा. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல
உம்மின்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் நீங்காத ஊற்றென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல. அல்லேலூயா. நம்மளாம் குழந்தைங்களா இருக்கும்போது நம்முடைய அம்மா அப்பா அவங்களுக்கு பிடிச்ச பெயரெல்லாம் வச்சு நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க. ஒருவேளை பாட்டி, தாத்தா, கிராண்ட் மதர், அப்படி ஃபாதர், அப்புறமா சில பேர் சொல்லுவாங்க காட் மதர், காட் ஃபாதர், அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேர் வைப்பாங்க. அப்பா ஒரு பேர், அம்மா ஒரு பேர், பாட்டி தாத்தா ஒரு பேர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ரிலேட்டிவ் சில நேரத்தில் நான் பேர் வைக்க சொல்லுவாங்க பாருங்க. அப்படி நிறைய பேர் வைக்கலாம், மகிழலாம். நான் வச்ச பேர்ல அவங்க கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அப்படிலாம் கூட நம்மளை குறிச்சு கொஞ்ச நாள் மகிழ்ந்து இருக்கலாம். ஆனா அந்த மகிழ்ச்சி என்னன்னைக்கும் இருக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதெல்லாம் மாறி போயிடும், மறைந்து போயிடும் பாருங்க. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் நம்ம பேரு நமக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே, அம்மா அப்பா வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பேரை வச்சு நம்மளை அழைத்து இருக்கிறார். நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குது, ஆனா அதுல ஒரு நட்சத்திரத்தினுடைய பேரையே அவர் அறிந்து பெயர் சொல்லி அழைக்கிறவர்னு வேதம் சொல்லுது. ஏதோ இந்த உலகத்துல நாம ஏன் இந்த இடத்துல வாழ்றோம், நிறைய நேரம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். எங்கேயாவது யாரும் தெரியாத இடத்துக்கு போனா என்ன, நம்ம முகம் தெரியாம, நம்ம ஹிஸ்டரி தெரியாம, நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம எங்க இருக்கணும்னு அவரே எல்லைகளை குறித்து வைத்திருக்கிறாரா. இந்தியா தேசத்துலனா அங்க, பெங்களூர்னா, ஹைதராபாத்னா, நம்மளை எங்கனாலும் ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரிஸா இருந்தா அங்கெல்லாம் அவர் முன்னறிஞ்சு அவர் முன்குறிச்சு வச்சுட்டாராம். அங்கத்தான் நம்ம வாழவே முடியுது பாத்தீங்களா. மத்தெல்லாம் நம்ம போவோம் வருவோம், நினைச்சாலும் கூட நம்மளால நம்ம விருப்பத்துக்கு எங்கேயோ போயெல்லாம் செட்டில் ஆக முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் இல்லை. நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மளெல்லாம் ரொம்ப நேசித்து எவ்வளோ உலகமே தோன்று முன்னாடி உங்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னரான் தான் சொல்லி ஆண்டவர் சூஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தங்களுக்குரியதை தெரிஞ்சுக்காம அநேக காரியங்களை தங்க விருப்பப்படி போறதுனால தான் அவங்களுக்கு ஏமாற்றமே தவிர மற்றபடி ஒரு நாளும் தேவன் தவறு செய்கிறதே கிடையாது. சொல்லுவாங்க உலகத்துல ஜாடிக்கேத்த மூடி சொல்வாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் அவருடைய அநாதி ஞானத்தின் படி அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவி தன் புருஷனினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லைன்னா அவர்களுடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெனரேஷன் மோசமா இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அழகாய் படைத்து வைத்திருக்கிற வாழ்க்கையிலே சந்தோஷமா இதுதான் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறது என்று சொல்லி போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு கூட கர்த்தரை பிடித்து கொள்ளலாம். இதை விட பெட்டர் இருக்கலாம், பெஸ்ட் இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் பெஸ்ட். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த அருமையான வாழ்க்கை, அருமையான வீடு, ஆண்டவராகிய கர்த்தர் என்னை வைத்திருக்கிற இடம், ஒருவேளை எந்த இடத்துல சத்துருக்களுக்கு நடுவில் கூனி குறுகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே இடத்துல தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை தண்ணீரால் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவித்து நம்மை உயர்த்துகிற தேவன். தீங்கு நாளிலே குடாரத்திலே மறைத்து, குடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். நம்முடைய தலை அப்படி உயர்கிற நேரத்திலே சத்துருக்கள் நம்மை சூழ கீழே விழுந்து கிடக்கிறதை பார்க்கத்தக்கதாக என்று சொல்லி சங்கீதம் 27 நாம் வாசிக்கிறோம். ரொம்ப 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 அருமையான சங்கீதம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சங்கீதம். ஒரு வார்த்தை அது போதும். தீங்கு நாளில பாருங்க நம்மை குடாரத்திலே மறைக்கிறார், குடாரம் மறைவிலே ஒளித்து வைக்கிறார். அந்த நேரத்துல தான் நம்மளை ட்ரேஸ் பண்றதுக்கு அநேக கண்கள் ரெடியா இருக்கும். நம்மளை பார்க்கணும், உத்து பார்க்கணும், நம்ம அழுகுறோமா இல்லையா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா, நம்ம ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம ஆண்டவரை தேடாம
இருக்கிறார். மறுதலித்து வாழ்ந்து முடிகிறோமா என்று சொல்லி அநேக கண்கள் நம்மளை உத்து பார்க்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ரீ பாகா லாகா ரத்து ஹத்தனி ககந்த ரபஷியா. அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. உங்கள் மீது ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. திக்கா சோபிலிட்டி एक बारे சக்தி து பனக்கர் தேக்குனா. யாருக்கெல்லாம் ஒரே ஒரு பாரம் இரவு பகல் தீராம அழுத்தி கொண்டே இருக்கிறதை மத்தெல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்றேன். ஆனா இந்த ஒரு பாரம் ஒரு வேதனை, ஒரு நினைவு, ஒரு சத்துரு, ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்த ஒரு நபரின் செயல்கள் என்னுடைய உள்ளத்தை விட்டு போகலையே சொல்லி இந்த கால பொழுதுல தி ரக மாக்கி மேனத்தை மாக்கி லத்து बातनी कोगतरा ये शेबल मयानो हेबल दहासरे बारादिया करबा நீ மெஹேன் குருதிபி அஷ்டப்த நீ கரபா. நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். அந்த காயம், அந்த ஆழமான காயம் ஆண்டவர் எப்பொழுதும் கட்டுகிறார். அவர் உன் ஆத்துமாவை குணமாக்கி உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீர அம்தனே ஆபனோமி லக்கா ஷேகினமி ககத்துரோதர கைஸ்மலாக்கி அமலத்தி ஆக்கரபா. ஆத்துமாவை குணப்படுத்துகிற நேரம், ஆத்துமாவை காயம் கட்டுகிற ஒரு நேரம், சிந்தனையின் காயங்களை ஆற்றுகிற ஒரு நேரம், இருதயத்தின் காயங்களை ஆற்றுகின்ற நேரம். இது மக்கியுமலத்தி அக்கரபா ஹெசரே. நீங்கள் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் வாயை திறங்க. அந்நிய பாஷைகளில் ஒரு புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஓ ஷப ஹஸ்லி லகுது வாகிரி கொஹான் கியாமரபி சோபலித்தே. சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்துருவின் சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ள கொடுத்த அதிகாரத்தின் அதில் இருக்கிற அப்படியே அந்த டோட்டல் அதில் இருக்கிற அந்த விதமான அபிஷேகத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, விசுவாசத்தின் ஆவி ஆண்டவர், வரங்களாய் இருக்கிற விசுவாசத்தின் ஆவி ஆண்டவர், கனியாய் இருக்கிற விசுவாசத்தின் அபிஷேகம் இப்பொழுதும் இறங்கி கொண்டு இருக்கிறது. சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களையும் மிதிப்பேன், சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்வேன். புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன், புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகள் சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவையை சுமந்திடுவேன், ஜெயக்கொடி ஏற்றிடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவையை சுமந்திடுவேன், ஜெயக்கொடி ஏற்றிடுவேன். புதுபெலன் அடைந்திடுவேன், நான் புதுபெலன் அடைந்திடுவேன்,
புது பேலன் அடைந்திடுவேன், நான் புது பேலன் அடைந்திடுவேன், புது பேலன் அடைந்திடுவேன், நான் புது பேலன் அடைந்திடுவேன், புது பேலன் அடைந்திடுவேன், நான் புது பேலன் அடைந்திடுவேன், கர்த்தரில் பேலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவேன், பலத்தின் மேல் பலன் அடைந்து ஜெயக்கொடி ஏற்றிடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். உங்கள் பலவீனத்தையே யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கெல்லாம் பலவீனமாக தான் இருக்கணும். நான் காலையில் எழுந்து ஆனால் ஒரு காரியம் தப்பு பண்ணேன். எப்படின்னா, கொஞ்ச நேரம் தான் ஜோம் பண்ணிட்டு உடனே என்னுடைய மினிஸ்ட்ரி ஒர்க்கு ஒன்று பண்ணலான்ட்டு எடுத்து நான் பண்ணினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர காஃபு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, ஒரு பக்கம் இருளின் கிரியைகளை கர்த்தர் காமிச்சார், ஒரு பக்கம் இருளை காமிச்சார். ஆனால் இனி ஒரு பக்கம் என் மிஸ்டேக் ஆண்டவர் அவர் எனக்கு காமிச்சார். இந்த ஊழியத்தெல்லாம் விட நீ என்னை நேசிக்கிறியா, ஆண்டவரை நேசிக்க வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்து உன்னுடைய டியூட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார். ஆக்சுவலி அது ஒரு இருளின் கிரியைகள் நிமித்தம்தான் வந்தது, அது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அந்த நேரம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இந்த நேரம் நீ என்ன கூட பேசுகிற நேரம், உன் கவலையை வைக்கிற நேரம், உன் பாரத்தை வைக்கிற நேரம், நன்றி சொல்லுகிற நேரம், ஆவியிலே பலனடைகிற நேரம். இந்த நேரத்தில் உன்னுடைய டியூட்டி இப்போ பின்னாடி பார்க்க முடியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது நான் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்க தேவன் உதவி செய்தார். சில நேரத்தில் நாம் அப்படி செய்யலாம். சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்முடைய சரீரம் பலவீனம் அடையலாம், சமாதானம் இழக்கலாம். ஆனால் கர்த்தர் மன்னிக்கிற தேவன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை மன்னிக்கிற தேவன். அவர் மட்டும் மன்னிக்காம இருந்தால் இன்னைக்கு நான் பாட்டு பாடியிருக்கவே முடியாது. பாருங்க, துதிச்சிருக்கவே முடியாது, ஆராதிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு அதிகாலை கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, நான் நினைச்சேன் பாட முடியலன்னா பரவாயில்ல, மெசேஜ் அருமையாக கொடுத்துடலாம், நிறைய நேரம் வசனங்களை பார்க்கலாம் அப்படி சொல்லி யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த தேவன் உங்களுடைய தேவன் தீர மந்தரா அப்னிமி கல்வினி கூலிதியாத்து பிரயோங்கரா தீதரி அம்தனிமி கர்பதனாதி அங்கரா. ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். எப்பவுமே நம்ம கிட்ட பிழைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். சில பேர் நான் பிழைய சொல்றேன் சொல்லி நம்ம வாயே திறக்கூடாம பண்ணிருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், யார்கிட்ட போய் சொல்கிறது, நம்ம ஏதோ பேசுகிறோம், இவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம், இவங்கள தவிர நான் யார்கிட்ட போய் நான் பேச முடியும். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம். அப்போ பாருங்க, நான் இவங்க கிட்ட தான் நான் பேச முடியும், நானா பேசுகிறேன், எது நான் எடுத்த உடனே வாயை அடைக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, வெடுக்க வேதனையாக இருக்குது சொல்லி நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம கதையெல்லாம் கேட்பார், நம்முடைய பாரங்களையெல்லாம் கவனிப்பார். என்ன பாரம், என்ன வேதனை, என்ன பிரச்சனை, உன் கவலை என்ன ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நேற்று துயரம் இன்னைக்கு இல்லை, நம்ம பாடும்போது இன்னைக்கு அந்த துயரம், அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த பயம் நம்ம கிட்ட இருக்கிறதே கிடையாது. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. புது கிருபைகளால் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, சீமா நீர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அப்படி சொல்ல முடியாது, நீர் அனுமதித்திருக்கிற விஜய் அவர்களுக்காக, நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே உங்கள் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்களில் நாங்கள் முறுமுறுக்கிறதோ, ஆண்டவரை பரியசிக்கிறதோ, கேலி பண்ணுறதோ, தகப்பனை கூட்டம் கூடுகிறதோ எங்களுக்கு நீங்கள் சொல்லலை தகப்பனே. அப்பா, நீங்கள் சமாதானம் உள்ள ஒரு ஆண்டரை வாழ்க்கை வாழ வேண்டும்
வேண்டுமானா, கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் செய்ய வேண்டுமானா, பிரபுக்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் கர்த்தரை அறிகிற அறிவிலை வருவதும் ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே இந்த சிஎம் கூட கர்த்தாவை கரத்துல கொடுக்கிறோம். அவருக்கு ஆண்டவரை எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆண்டவரை தகப்பனே அப்பா, அவர் இருக்கிற கொஞ்சம் ஞானமா இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே அறியாம இருக்கலாம், பலர் ஆலோசகர்களா இருக்கலாம். ஆனா உங்க கையில நாங்க கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை அந்நிய ஆளுகைகளை அப்புறப்படுத்தி, துரைத்தனம் அதிகாரங்களை கடினப்புறப்படுத்தி, ஆண்டவரை தன்னை தாழ்த்தி தன்னை படைத்திருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, ஆண்டவரை அந்த டீம் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்து, ஆண்டவரை ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகளுக்கு கொடுத்து, பிரசிடென்ட்ஸ்க்கு கொடுத்து, ராஜாக்கள் ஆண்டவரை பிரபுக்களுக்கு கொடுத்து, தாலிபான்களுக்கு கொடுத்து, மிலிட்டரி ரூல் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்து அதிகாரத்தை நாங்க வந்துட்டோம் என்ன சொல்லி இந்த நாட்கள்ல துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கு அதிகாரத்தை கரங்களை எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்நிய அக்கினி எரியட்டும். அந்நிய ஆளுகைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே, அன்னைக்கு ஞானிகளை ஞானத்தை அவமாக்குற கட்டு கதைகளை அபத்தமாக்குகிறவர், பாபேல் கோபுரத்தை கட்ட துணிந்த பிள்ளைகளுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினவர், மந்தரகே சக்தி நிவி குளிதியாக்கரபா தியாங்கரந்தரபா துஷ்ட ஆமான் அவனுடைய குடும்பத்தாருடைய தீவினைகள் அவர்களை அகப்படும்படி திருப்பினவர். எங்கள் ஆண்டவரே, அப்பாவி ஜனங்கள், எளிய ஜனங்கள், நடுத்தர பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க தகப்பனை. சிறிய குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்க, இளம் வாலிப பிள்ளைகள், வாலிப வயதின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. குடும்பத்தில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரை இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அருவருப்புகளை, பிசாசின் ஆவிகளை உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும், குடும்பங்களிலே அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த விக்கிரக ஆராதனையில் விசார வேசித்தனத்தின் ஆவிகள், பண மயக்கத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள், குடியின் ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், வீடு சிகரெட் சுருட்டு கஞ்சா பழக்கம் போத மருந்துகள் அண்டை இவைகளினுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து போவதாக. எங்கள் தேசத்தை விட்டு, உலக நாடுகளை விட்டு குமாரனாகி நீர், ஆவியானவராகிய நீர், வார்த்தையாகிய நீர் மாத்திரமே விடுவிக்க முடியும். உங்க ரத்தம் மாத்திரமே சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய வார்த்தை அவர்களுடைய செவிகளிலே கேட்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். தவறே செய்யாம சிறைச்சாலையில வாடுகிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்க ஆண்டவரே. தேவையற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்ல, மெடிகேஷன்ஸ்ல, மெடிசின்ஸ்ல ஆண்டவரை கர்த்தாவே பல டெஸ்டுகளுக்கு நடுவில் பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ, அது இதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட டெஸ்டுகள் போய் கொண்டிருக்கிற அப்பாவி ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமுடைய கிருபைகள் தாருங்க. தீர மந்தரா குபலித்தி லிகதரா பியாங்க ரூதிரி கரந்தரு தியாங்கரபா. தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஊழியங்களிலே கடந்து கொள்ளுகிற பிள்ளைகள், ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், வேதத்தை கையில் எடுத்து 24 மணி நேரம் வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க தகப்பனே. முறுமுறுப்புகிற ஆவிகளை கட்டியபுரப்படுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருப்பதாக. இன்னைக்கு நிறைய பிளான்கள் போடலாம், அங்க போகணும் இங்க போகணும், எதுவும் சித்தமோ அங்க மாத்திரைகளை கொண்டு செல்லுங்க தகப்பனே. அநேகர் வீட்டுக்கு வருவாங்க, வரலாம்னு நினைச்சிருப்பாங்க, வேலைகள் செய்யறதுக்கு வரலாம். எதுனா கத்த சித்தம் இல்லாத ஒரு மனிதராகிலும் உள்ள வராதபடி வீடுகளை வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்க. வெஹிக்கிள்ஸை பிளஸ் பண்ணுங்க, போகிற பாதைகள் எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்க தீய ஆவிகளை சுட்டெரிப்பீராக. உச்சி நோக்குகிற கண்களுக்கு மறைவாக எங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. எங்களோட கூட தங்கிருங்க. இந்த நாளும் நாளைக்கும் மத்தியானம் பிரேயர் இல்லை தகப்பனை. 11 to 1 மணி வரைக்கும் நாங்கள் தனியாக தெய்வ பாதத்திலே விழுந்து கிடக்க நாளை நேரங்களா பிளஸ் பண்ணி கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வருமானத்தை கொடுங்க. ஒரு சகோதரியை போட்டிருக்காங்க, திருமணம் முடியணும். அது எத்தனையோ ரெக்வஸ்ட் போட்டாங்க. இது என்ன ரெக்வஸ்ட் எங்களுக்கு சரியா புரியுறதில்லை. ஆனாலும் கர்த்தர் கரத்துல கொடுத்து செபிக்கிற மந்தரகை சத்தை துறவிக்கிறது சுமலத்தி ஆத்துமானா அசுத்த சுந்தரேத்தி ஆத்து பராக்கா தேகா நாகிலத்தி ஆக்கரபா அசுத்த சம்சாலத்தி ஆத்து பராக்கா தேக்குனா. ஆண்டரை கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசும். இயற்கையின் அழிவுகள், நாச மோசங்களுக்கு, பஞ்சங்கள், பசிகள், கொள்ளை நோய்களுக்கு விலகி காத்துக்கொள்ளும். எவ்வளோ சயின்டிஸ்ட் சொல்லலாம், பல ரிசர்ச்சஸ்
சில சொல்லலாம், நாங்களும் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உலகத்துல உபத்திரவ காலங்களுக்கு முன்னாடி என் ஆண்டவரை அந்தை கிறிஸ்துவின் காலங்களுக்கு முன்னாடி எங்கள் ஆண்டவர் எங்களை மீட்க மத்தியவானிலே வர இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை யாருமே இல்லை, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிறதுக்கு முன்னாடி எங்களை படைத்ததின் நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்து உமது ராஜ்யத்திலே அருமையாய் எடுத்துக்கொள்கிற தேவன் ஆகி நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நான் ஆராதிக்கிறேன். என் ஆண்டவரை கரத்துல கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உமக்குரியதா இருக்கட்டும். வேற ஏக்கங்கள் வேணாம் ஆண்டவரே, வேற ஏக்கங்கள் வேணாம் ஆண்டவரே. சமாரியா ஸ்திரியை போல அலைந்து திரிய வேண்டாம். நீங்க கொடுத்திருக்கிற தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கப்பட்டு அமைதியுள்ள சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ மலையின் மேல் இருக்க பட்டணமா எங்களுடைய குடும்பங்கள் காணப்பட எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்கள் வாழ கிருபை தருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கொடுங்க, ஆசீர்வாதிங்க, வேதனையை எடுத்து போடுங்க. நாம மகிமைப்படுவதாக எங்களோடு தங்கிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உலக நாடுகள் எங்கும் ஊழியத்தை செய்கிற உங்க ஊழியத்தை உண்மையாக சிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவளுக்கு தோள் கொடுக்கிற மோசையை கரத்தை தாங்கின ஆரோன் ஊர் போன்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிதறப்பட்டு கிடந்தாலும் கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. இந்த காரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனை. மிஷினரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நார்த் இந்தியா ஊழியம் பண்ற பிள்ளைகள், எதிர்ப்புகள் நடுவில் ஊழியம் பண்ற பிள்ளைகளை வரங்களால் வளமைகளால் கிருபைகளால் நிரப்புங்க. நீரே தேவன் என்பதை நிரூபிக்க உதவி செய்யுங்கப்பா. உன் கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களோட தங்கீரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நம்மளுக்கு நிறைய குறிப்புகள் இருந்தாலும் இப்போ நம்மளால ஜெபிக்க முடியல, அவ்வளோ நேரம் தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஒரு கிளான்ஸ் நம்ம எல்லாமே பார்க்குறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த இயக்கத்தை தீர்க்கிறதுக்காக தான் 8:30 to 9:30 நம்ம ஜெபிக்கிறோம். 8:30 மணிலேருந்து 9:30 சண்டே தவிர. சண்டே ஏன்னா சுகமளிக்கு அபிஷேக ஆராதனை இருக்கிறதுனால அன்னைக்கு நமக்கு கிடையாது, மற்ற எல்லா நாளும் உண்டு. நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ரெக்வஸ்ட்லாம் கொண்டு வாங்க. ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட்லாம் முன்னாடி அனுப்புவோம், இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவள் அனுப்புறது கிடையாது. மற்றவங்க அதில் எழும்பும்படியாக நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆண்டவருடைய அன்பு. கர்த்தருடைய அன்பிலே, கர்த்தர் மேல நாம வைக்கிற அன்பிலே பயம் இல்லை, பயம் இல்லை. இன்னைக்கு எவரையோ உலகத்துல நம்பி மோசமா போகிற உலகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் பாருங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இல்லைன்னா பாருங்க, பிள்ளைங்க ஈஸியாக என்ன செய்வாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், உனக்கு படிக்க தெரியாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போய் படிக்க போகிறோம், அது இது சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. லீவ் விட்டுருப்பாங்க, இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க்கிங் டே அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது சீரடைகிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாரையோ அன்பாய் இருக்கிறாங்க நினைச்சு தங்கள் வாழ்க்கையை தொலைச்சி போட்டு நல்ல கொடுத்த அருமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி மரணத்தை சந்திக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் மேல நம்ம வைக்கிற அன்பில ஒரு பயமும் கிடையாது. தாராளமாய் அவரை நம்பி பின்தொடர முடியும். அவர் கையில நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும். அவர் நமக்கு தீமை செய்யாத ஒரு தேவன். ஏன்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறதுனால நல்லதான் செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் தீமை செய்யறவங்களை பாருங்க, அவங்க தீமை தான் செய்வாங்க. பலமுறை பாம்புக்கு செட்டைகள் எல்லாம் அது அந்த தோலை உரிச்சு போட்டா கூட பாம்பு தான், அதனுடைய விஷத்தன்மை அதுல இருக்கதான் செய்யுமே. அப்ப பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தை நேசிச்சு அன்பு செலுத்தி நான் வாழ்றேன்னு சொல்லி பின்னாடியே ஓடி திரிகிற பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தர் கரத்துல அந்த சிலுவை தன்னுடைய அன்பு எனக்காக வெளிப்படுத்தின ஆண்டவரை நான் நேசிக்கட்டும், எனக்கு நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லாம இந்த தேவனை நேசிக்கட்டும். எல்லா உறவுகளை விட மேலாக அந்த ஆண்டவருக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கணும். நேற்று கூட ஒரு சகோதரி கிட்ட அதான் சொன்னோம், ரொம்ப டார்ச்சர் வீட்டில் இருக்குதா, ஹஸ்பண்ட் எந்நேரமும் டார்ச்சர், அவங்களுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, வாழ்க்கை பாருங்க எத்தனையோ காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலங்கள் தெரியாது, ஒரே டார்ச்சர், எப்போதும் திட்டுறது, எப்போதும் துன்புறுத்துறது, எப்போதும் குச்சம் பிடிக்கிறது, வரட்டி செய்ய சொல்றது, ஒரு ஒர்க்கு இதை முடிச்சோன்னா அடுத்த ஒர்க்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அந்த மகளுக்கு என்ன சொன்னோம், நீ போய் கதவை பூட்டிடு, ஒரு நாளைக்கு ஒரு சில நேரங்கள் இது ஆண்டவரோட
உங்களோடு பேசுகிற நேரம். அதனால இந்த நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையை விட்டுட்டு கதவை சாத்திட்டு 1 hour ஆண்டவர் பாதத்தில் நல்லா ஜெபம் பண்ணு. வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறும்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன்கிட்ட அன்பு எப்படி வைக்கிறது இல்லை, 100% தேவனுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்ப இந்த அன்பு தேவன் மேல வச்சுட்டா ஒருவேளை எனக்கு குடும்பத்தை இழந்துருவனோ, என் நண்பர்களோடு வைக்கிற ஐக்கியத்தை இழந்துருவனோன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் ஜெலஸ் காட்னா என்ன அர்த்தம்? நம்ம அவர் மேல முழுமையான அன்பு வைக்கணும்னு நினைக்கிறார். அப்ப முழுமையான அன்பு வைக்கும் போதே அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. அப்ப அதுல வந்துருது பாருங்க. அந்த கட்டளையில எல்லாமே சேர்த்து வர்றதுனால ஒருவேளை நம்மை நேசிக்கிறோன்னா, நிச்சயமா நம்ம நேசிக்காத யாராவது இருக்காங்களா? என்னை நான் நேசிக்கிறேன். ஏன்னா நான் என்ன செய்யறேன், காலைல எழும்புறேன், ஃப்ரெஷ்அப் ஆகுறேன், எங்க வெளியே போறேன், நேரத்துக்கு சாப்பிட்றேன், ஃபாஸ்ட் பண்றேன். ஆனாலும் என்ன செய்யறேன், சாப்பிடும்போது சாப்பிட்றேன், ஹெல்த்தியா சாப்பிட்றேன். ஏன்னா யாருக்கும் நம்ம பாரம் கூடாது என்கிறதுனால ஒரு அவேர்னஸோட இருக்க. அப்ப நீங்க உங்களை நேசிக்கலையா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் ஜுவல் வாங்கி 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 இவ்வளோ வேலை ஏண்டா வாங்கணும், ஆனாலும் வாங்குறோம். நிறைய பேர் வாங்குறாங்க. அப்ப பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாம தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை. இந்த இனிமையான வாழ்க்கையை விட்டுட்டு வறண்டு போன நிலத்துல இருக்கிறது மாதிரி வாழ்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துன்பங்களுக்குமே ஒரு காரணம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வாசிக்கிறோம். ஏனோக்கு 65 வயசுல மெத்துசெலாவை பெற்று, ஏனோக்கு 300 வருஷம் அதுக்கு பிறகு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு அவனுடைய நாள் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். அவர் பக்கமா நம்மளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது வேற விஷயம். இந்த உலகத்திலே கூட இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாம இருக்க அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுகிறார். நீ போக முடியல, நீ நடக்க முடியல, என் தோள் மேல உட்கார்ந்துக்க என்று சொல்லி தோள் மேல தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டவர். என் நிழல்லே நீ மறைஞ்சிக்க, உனக்கு விரோதமா இவ்வளவு விரோதமான காரியங்கள் இருக்குதா, என் நிழலிலேயே நீ மறைஞ்சிக்க அப்படி சொல்லி அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறார்ல. அவ்வளோ பெரிய மகிமையும் மாட்சியும் நிறைந்த பல பல கோடி அக்னியா இருக்கிற தங்கம் வைரம் எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேவன் என் நிழல்ல ஒதுங்கிக்க, என் நிழல்ல மறைஞ்சிக்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த அன்பின் நேசர் கூப்பிடுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடறி போகவே மாட்டோம். நான் நம்புறது யாரு? நிறைய நேரம் பாருங்க, பலரை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டா உண்மையில யாரும் ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா கூட நம்ம நம்பவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய பாஸ்ட் லைஃப்ல பலரால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். அப்ப நம்ம சீக்கிரத்துல ஏமாறவே மாட்டோம். அது நம்புறதுக்கு ஆயத்தமாவே இருக்க மாட்டோம். போதும் பார்த்ததெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரை மட்டும் ருசிக்க ருசிக்க அவர் இன்பமானவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 46 பாருங்க, முதல் 5 வசனங்கள். தேவன் எனக்கு யாரு? அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வந்தா பாருங்க, நம்ம ஃபோன் அடிச்சு அந்த நேரம் பார்த்து எடுக்கவே மாட்டாங்க. நமக்கு ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம் வருது, இவங்க தானே என்னோட நல்லா பழகுறவங்க, பேசுறவங்க. அப்ப இந்த ராத்திரி பொழுது ஆனாலும் நம்ம அடிக்க முடியும், பேச முடியுங்கிற மாதிரி யாராவது உலகத்துல இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கூட சும்மா சொல்லுவாங்க தவிர செயல்படவே முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் தேவன், நமக்கு அடைக்கலம், பெலனானவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர். அதனால என்ன நடந்தா சரி, என் உள்ளத்துல ஒரு சமாதானம் உண்டு. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஒரு நதி உண்டு, இன்னைக்கு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் ஊற்றுகள் என்று ஒன்று நமக்கு உண்டு. அதிகாலையில நீங்க வாஞ்சியாய் அதுல இருந்து நீங்க மொண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம் தேவையா? சந்தோஷம் தேவையா? ஆசீர்வாதங்கள் தேவையா? இன்னைக்கு தேவைகள் உங்களுக்கு வேணுமா? இன்னைக்கு சுகம் வேணுமா? நீங்க மொண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது
நீங்க எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வெசலுக்கு ஏற்றது. அப்போ பாருங்க, சில இடங்கள்லாம் ஊர் சைடு தான், இங்கே நான் பார்த்ததில்ல. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அசனம் அது இது கல்யாணம் அது ஏதோ வைப்பாங்க. அதில் வர சாப்பாடுகள்லாம் கொண்டு போகிறதுக்கு பெரிய பாத்திரங்கள் கொண்டு வருவாங்க, சின்ன பாத்திரங்கள் கொண்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய பாத்திரங்கள் கொண்டு வராங்களோ அவ்வளோ பெருசுக்கு என்ன செய்வாங்க, எதையாவது அவங்க வாங்கிக்கிட்டு போவாங்க. அப்படிதான் இலவசமாய் உனக்கு தண்டி தாகம் எடுக்க சொல்ற, நான் உனக்கு தாகமாய் இருக்கிறவளே, நான் உனக்கு தண்ணி கிடையாது, பாலும் திராட்சை ரசமும் நான் கொடுக்கிறேன். கண்மலையின் தேன் உனக்காக இருக்கு, கண்மலையின் எண்ணெய் உனக்காக இருக்கு, கண்மலையின் தண்ணீர் உனக்காக இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ வா, ஒரு நதியுண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரலோகத்திலிருந்து பிதா உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து, குமாரன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து, பரிசுத்தமான ஒரு ஒரு மரித்து போன இரத்த சாட்சிகளால் நிறைந்திருக்கிற அந்த அந்த பிதாவின் சிங்காசனம், அந்த இடத்துல இருந்து ஒரு நதி நம்ம மறிச்சு நம்ம ஒரு நாளிலே பரலோகத்துக்கு போகும்போது என்ன நடக்கும், கண்ணாடி கடல், அருமையான தண்ணீர், மூழ்கி மூழ்கி இளைப்பாறுகிற ஒரு அருமையான பாக்கியம் அங்க இருக்கு. அப்ப பாருங்க, தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்பவுமே என் வாழ்க்கை இருட்டு தான் இருக்குமா? ஏசு பாருங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, இருட்டு தான், இரவு தான், என் வாழ்க்கையில துன்பம் தான், தனிமை தான், என்னை வாழ்க்கையில் அது இருக்காது இது இருக்காது, சான்ஸே கிடையாது. இப்படி சொல்லும் போது நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம், நாம மாறிடும். காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரெங்க் அண்ட் எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அவ பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறார், எவர் பிரசன்ட் ஹெல்ப். அவருக்கு முடியாதது இல்லை, வர முடியாத நேரம் இல்லை, அவர் பிஸியாக இருக்கிறது இல்லை, அவர் தூங்குறது கிடையாது, அவர் எங்கேயோ மற்றவங்களுக்கு நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நமக்கு டைம் எடுத்துக்கிற தேவன் கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பார்த்தீங்களா, என்ன ஒரு காரியம்னாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, சேஃப் பிளேஸாக இருக்கிறார், மறைந்து கொள்ளலாம். எப்பெல்லாம் நமக்கு எதிரிகளுடைய பயங்கரமான ஒரு தொந்தரவு ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் அவருக்குள் மறைந்து கொள்ளலாம், மறைந்து கொள்ள முடியும். Therefore we will not fear though the earth give way and the mountains fall into the hearts of the sea. எதில் போய் எது நடந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்படவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம் போல சத்துரு நம்மளை மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். இந்த காலத்துல பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகம் பெறலைன்னா அந்த அபிஷேக நதியில முழுகி 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 நம்ம நிறைய முன்னேறி போகலைன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது. ஆவியானவர் காத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம், என்னை கனப்படுத்தலை நானும் கனப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். நான் அதிகமா ஆவியானவரை கனப்படுத்துறேன், ஏன்னா எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி கைடு அவர், தேய்ச்சிரவாளன், ஒரு ஃப்ரெண்டு, இல்லைன்னா எனக்கு ஹீல் பண்றவர், எப்படி நினைச்சாலும் பரிசுத்தாவின் மட்டும்தான். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு என்ன செய்யும், பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. இதெல்லாம் டைலாக்கெல்லாம் உலகத்துல இருக்கும் மனிதர்கள், மாறும் மனிதர்கள், நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா மட்டும்தான் பேசுகிற மனிதர்கள், இதெல்லாம் டைலாக் சொல்வாங்க. இவ்வளோ தூரம் சொல்றேன், நம்பலையா? ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு தான் அந்த பேச்சு. ஆனால் ஆண்டவருக்கு நம்மால ஒன்றும் காரியம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு அநேக காரியங்கள் தேவையே தவிர, நம்மால் தான் அவருக்கு ஒரு சர்ச்சை கட்டணும், அவருக்கு பலி செலுத்தணும், அவருக்கு ஏதோ வெள்ளியும் பொண்ணும் செலுத்தணும், இல்லை ஆட்டு மாட்டு ரத்தம் அடிக்கணும், எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த அன்பு, தேவன் மேல வைக்கிற இந்த அன்பு, அதுல பயம் இல்லை. நடக்கும் போதும், உட்காரும் போதும், எழும்பும் போதும், படுத்திருக்கும் போதும், வெளியே போகும்போதும் வரும்போதும் இந்த அன்பு, என் ஆண்டவருடைய கண்கள் என் மேலதான் இருக்குது, என் ஆண்டவருடைய உள்ளங்கையில நான் வரைந்திருக்கப்படுகிறேன், வரைந்திருக்கிறார், அவர் வரைந்திருக்கிறார். என் மதில்களை எப்போதும் அவருக்கு முன்னாடி இருக்கிறது.
எவ்வளோ கோடி 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 ஜனங்கள் இருந்தாலும் அப்போ பாருங்க, இந்த ஒரு அறிக்கை நம்மக்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். there is no fear in love, but perfect love casts out fear, because fear involves torment. But he who fears has not been made perfect in love. We love him because he first loved us. ஆண்டவர் நம்ம மேல முன்னாடி அன்பு வைக்கிறார். நான் பாவியா இருக்கும்போது, நான் ஒரு ஆசி பாரம்பரியத்தில் இருக்கும்போது, பாவனா என்னன்னு தெரியாத போது, பல சூழ்நிலைகளில் இருக்கும்போது, அறியாமையில இருக்கும்போது, என் ஆண்டவர் என்னை நேசித்ததுனால தான் ரட்சித்தார். இந்த ஆண்டவர் என்னை நேசித்தார். உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது வந்திருக்க நீங்க நினைச்சாலும், ஆண்டவராகிய கர்த்தர் உங்க மேல நோக்கமாய் இருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்க மேல அன்பு செலுத்துகிறார். நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார் பாருங்க. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நீங்க திரும்பி பாருங்க, உங்களுடைய பாதைகளை ஆண்டவரை ருசிச்ச பிறகு நம்ம வாழ்க்கையில பாஸ் பண்ணின காரியங்கள், அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் பாஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று சும்மா போனதே கிடையாது. துக்கம் என்கிற பாதையோடு நம்ம நடக்கும்போது கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் அநேகம். உபத்திரவ படுகத்துக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்றார். உபத்திரப்பட்டது நல்லது, உண்மையின்படிதான் நீர் என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று நான் அறிகிறேன். சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்க தவறுகள் அந்த வெளியே கொண்டு வரத்தான், அறியாமையிலேருந்து கொண்டு வரத்தான், நம் குடும்பத்தை காப்பாற்றதான், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றதான் நம்ம சில பாதைகளை நடத்தப்பட்டோங்கிறது நம்மளுக்கு நல்லாவே சொல்ல முடியும். இன்னைக்கு கூட கடினமாய் தோன்றுகிற ஒரு பாதை கூட உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்கிறத நாம் ஒரு நாளும் மறந்தே போக முடியாது. எபிரேயர் 11:5 சொல்லப்பட்ட விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே சாட்சி பெற்றான். இல்லை, எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் மாறினார் அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருந்தார். எந்த பிரதிபலன் பார்க்காம நம்ம ஆண்டவர் அன்பு கூறுகிறோமா, பிரதிபலன் பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒரு பயத்தோட, ஐயோ நான் வேதத்தை மறந்துட்டா என் பிள்ளைகளை கர்த்தர் மறந்துடுவார்ல, அதனால பைபிள் வாசிச்சிருவோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆண்டவரோட பேசுறதா ஜெபம் பண்ணாட்டா ஆண்டவர் அடிச்சிடுவாரோ அப்படி கிடையாது. இல்லைன்னா சாமி கண்ணை குத்திரண்ணுவாங்க அந்த சில பேர். அதை மாதிரி இப்போ ஒரு காரியம் ஆயிடுச்சு பாருங்க. நம்மை படைத்தவர், உயிரோடு இருக்கிறவர், ஆவியான தேவன், நம்ம மேல கண்களை வைத்திருக்கிறவர், பின்மாற்றத்துல போனாலும் தன் காயங்களை பிதாவிடத்துல காண்பிச்சு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவர், விழுந்து போயிருக்கிற நிலைமையில கண்ணீர் விட்டு கதறுகிறவர், உன் பெருமை பார்த்தேன், மறைவிடங்களில் உன் பெருமையை நினைச்சு அழுகிறேன்னு சொல்றார். அப்ப இந்த ஒரு அன்புள்ள தேவன், அவர் மேல நம்ம எந்த அளவு விசுவாசம் வச்சிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஏனோக்கு விசுவாசத்தினாலே எவரெவரோ எங்கெங்கேயோ நடந்திருப்பாங்க, ஏதேதோ செஞ்சிருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதுக்காக நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அந்த பிள்ளைக்கு அதை செய்யணும், இந்த பிள்ளைக்கு இதை செய்யணும், இவங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கணும், அந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கணும்னு கர்த்தரோடு இருக்கிற உறவுல குறைவே இல்லை. எப்போதும் தேவனோடே நடந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு அசைவிலையும் கர்த்தர் வெளிப்பட்டிருப்பார். பார்த்தீங்களா, அவர் செஞ்சிருக்கிற எல்லாத்திலையும், செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்பட்டு இருப்பார். ஏன்னா தேவ ஆவியானவரும் அவரும் ஒன்னாவே இணைஞ்சிட்டாங்க. அப்ப பாருங்க, இப்படி வாழ்கிற பிள்ளைகளா நாம இருப்போமானா நம்மளை மத்திய வானிலை எடுத்துக்கொள்றதுக்கு கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் பத்தாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகளுடைய திராணியே கிடையாது. உங்களுக்கு சத்தம் கேட்கலையா? யாரும் சத்தம் இல்லை போட்டிருக்காங்க. ரியலாவா? நான் பார்க்குறேன், நானே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். யாரு போடுங்க பார்க்கலாம். சத்தம் இல்லையா? அல்லேலூயா.
ஹalleluya. இன்னும் சவுண்ட் வரல. ஹalleluya. கேக்குது. சவுண்ட் வரல. ஹalleluya. கேக்குது. யார் சிஸ்டர் கேட்கல சொன்னீங்க? வாய்ஸ் கிளியர்? ஓகே. பிரிஸ்லா சிஸ்டர் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. சாரி, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு செல்ஃபோன் அதான் நான் வச்சுருப்பேன், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அது குறைச்சி வச்சுருந்தேன் நான் கொஞ்சம், ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால. சவுண்ட் கிளியராக இருக்கா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு அவரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம், அது ஒரு நாளும் தீமை செய்யவே செய்யாது. ஒரு நாள்ல நாம குறைவுள்ளவர்களாக இருந்தோம். நோ சவுண்டா? யாருக்கும் சவுண்ட் இல்லை. சவுண்ட் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. சவுண்ட் இருக்கா இல்லையா? ஒருத்தர் எஸ்ன்றாங்க, ஒருத்தர் நோங்கிறாங்க. ஹalleluya. இதை கொஞ்சம் சவுண்டை கூட்டி வைக்கவா? எக்கோ அடிக்காதனால தான் நான் அதை குறைச்சி வச்சேன். யாருக்கு சவுண்ட் இல்லைம்மா? there is means சவுண்ட் இருக்கா? சவுண்ட் கேட்குதா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. அப்போ அது யாரோ ஒருத்தர் போட்டால் இன்னொருத்தர் போடுறாங்க சவுண்ட் இல்லை. நளினி உந்த டெஸ்ட் பண்ணிப்பார். நான் இதில் நான் சவுண்டு பார்க்குறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரி, உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து பாருங்கள். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13:10-13 சொல்லப்பட்டிருக்கு, நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகும். நம்ம சிந்தனை மட்டும் மாற்றணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சிந்தையை மாற்றணும், இருதயத்தை மாற்றணும். சில பேர் பயங்கர விசுவாசத்தோட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ என்னத்தை பார்த்தா முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கில் ஜெபிப்பாங்க. தேசம் நல்லா இருக்கணும், உலக நாடுகள் நல்லா இருக்கணும், எல்லாமே ஜெபிப்பாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க? நம்ம தமிழ்நாட்டை பற்றி அவங்க என்னதான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியறதே கிடையாது. சில பேர் பேசும்போது நமக்கு டென்ஷனே ஆயிடுது. நிறைவானது போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷன் ஆன போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பெரியவங்களா இருங்க, குழந்தையை போல இருக்காதீங்க. அங்கே குழந்தைகிட்ட தான் என்ன இருக்கும்? முறுமுறுப்பு இருக்கும். அது என்ன? ஆவிக்குரிய குழந்தைகளுக்குரிய ஸ்பாவம் என்னது? பொறாமை, எரிச்சல். ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்காது, சிரிச்சா இவங்க அழுவாங்க, அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, முடிஞ்ச அளவு துரோகம் பண்ணணும், தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் குழந்தைகளுக்குரிய ஆவிக்குரிய குழந்தைகளுக்கிட்ட இருக்கும். அதனால தான் களங்கமில்லாத தேவ வசனத்தை உட்கொள்ளுங்கள். வசனத்தை பார்க்க கேட்க நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க தேவ பயம் உண்டாகும். அதன் மூலம் நம்ம எச்சரிக்கைப்படுவோம், எச்சரிக்கையை அடைவோம். நிறைவானது வரும்போது, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தேன். நான் ரொம்ப நல்லவதான், என்ன மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் என் மனசுக்கு தெரிஞ்சு யாருக்குமே நான் துரோகம் பண்ணதே கிடையாது சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும்? அவங்க புரிந்து கொள்ளுவாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. நான் நல்லவன் தான் சொல்கிறவங்க ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டாங்க. நான் தான் நல்லா இருக்கேனே, நான் எனக்கு என்னத்துக்கு பாவ அறிக்கை, எனக்கு என்னத்துக்கு நீதியான வாழ்க்கை, அதெல்லாம் கிடையாது சொல்லுவாங்க. அப்போ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் வரதான் செய்யும். அப்போ ஆண்டவர் உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். நம்ம நித்தியத்தை காண எதுக்கு வாஞ்சிக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் காலடி வச்சுட்டா மட்டும் போதும். எதுக்காக? நம்ம இவ்வளவு நாள் காணாத ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை தரிசிச்சிருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் தரிசித்தது கிடையாது. பிதாவாகிய தேவனை காண முடியாத மகிமை அது நம்மளால எப்படி பார்க்க முடியாது. அந்த குளோரியஸ், அன்னைக்கு எப்படி அந்த ஃபயர் பார்த்தாங்க, அதுலேருந்து சத்தம் கேட்டாங்களோ அது மாதிரி தான் நம்மளால முடியும் பிதாவை. அப்போ இன்னைக்கு என்ன செய்கிறோம்? கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கும்போது நம்ம வீடியோ காலில் பண்ணும்போது என்ன செய்கிறோம்?
அதான் பார்க்குறோம். ஒரு முறை என்னுடைய பேத்தி வந்து குழந்தையா பிறந்திருக்கப்போ, அவங்க அடிக்கடி காமிப்பாங்க விடிய காலைல. அவங்க வேற நாட்டுல இருந்தாங்க. நான் இங்க இருந்தேன். அப்ப பாருங்க, அப்ப யோசிச்சேன் என் பிள்ளை அந்த என்னுடைய பேத்தி இப்படி இருப்பான்னு சொல்லி நான் ஒரு மைண்ட்ல வந்து செட் வச்சு அப்படி வைத்துக்கொண்டேன். குண்டு குண்டுன்னு இருக்குது, இவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல நெனச்சுக்கிட்டேன். அப்ப நான் வாங்கிட்டு போன ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸு. பொறந்த குழந்தைக்கு போடுற ட்ரெஸ்ஸே கிடையாது. என் மனசுக்கு எப்படி தோணுச்சு, நான் கேட்டேன், "என்னடா இது இவ்வளோண்டா இருக்கு? பொம்மை மாதிரி இருக்கு." நான் நெனச்சேன் கொஞ்சம் பிக் சைஸ்ல இருக்கும்னு சொல்லி. இப்படித்தான் நம்ம என்ன செய்றோம், ஆண்டவராகிய இயேசுவை நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அவர் அன்பை நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அவருடைய மகிமையை நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ஒரு நாள் வரும்போது முகமுகமாய் பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3த்துல பார்த்தீங்கன்னா, அன்பு நிலைத்து இருக்கிறது. அன்பு தான் பெருசு. அதுதான் நமக்குள்ள ஒரு உந்துதலை கொடுக்கும். தேவ அன்பு இருந்துச்சுன்னா, பாவத்துக்கு போகாத, பரிசுத்தமாய் காத்துக்கள். உனக்கிட்ட அவங்க பேசுறது ஜாக்கிரதையா இரு. அவங்க வேணாம், விட்டுரு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை க்ளோஸு. உன் விசுவாசம் போயிரும். கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா, என் நேசருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், சோகமடைந்திருக்கிறேன். உன்னத பாட்டு 5ல வாசிக்கிறோம். 8 முதல் 16ல, எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். அப்போ நேசத்துல சோகம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா நாளும் ஒரே மாதிரி சில பேர் நினைக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி ஈக்குவலா வந்து அவங்க உணர மாட்டாங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் பெரிய பிளவு வந்துருச்சோன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த சோகம் பார்த்தீங்களா, டேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவர் நல்லவர்னு. அவர் இல்லாத ஒரு நிமிஷம் நம்மளால முடியல. ஒரு வினாடி கூட அவர் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நம்மளால முடியல. அப்ப பார்த்தீங்களா, எருசலேமின் குமாரத்திகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாரும் இருக்கீங்க, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லும்படி ஆணையிடுகிறேன். அப்போ அப்படி என்ன பெரிய ஆண்டவர் உனக்கு செஞ்சுட்டாரு கேட்பாங்க தானே. நம்முடைய குடும்பத்துல கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க, உலக நாடுகள். அந்த என்ன இயேசு இயேசு பைத்தியம் மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னா, ருசிக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற நேசரை பார்க்கல எதினால் விசேஷித்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவர்கிட்ட பியூரா அந்த அந்த ஹோலினஸ். கொஞ்சம் பேர்ட்டு நீங்க பேசி பாருங்களேன், ஒழுங்கா கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்களே. அப்புறமா பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமா பேசிடுவாங்க. அது நம்மளை தீட்டுப்படுத்திடும். அதனால பேசும்போதே கவனமா இருக்கணும். இவங்களோட பேசலாமா, இல்லை கரப்பட்டு போயிடுவோமான்னு யோசிக்கணும். எதை பேசக்கூடியதை பேசணும், மறைக்க வேண்டியதை மறைக்கணும். அதுதான் உண்மையான காரியம். அப்போ இதுல நாம பார்க்கும்போது, என் நேசர் எப்படிப்பட்டவர், வெண்மையானவர், சிவப்பானவர், அப்பழுக்கு இல்லாதவர், ஆற்றல் மிகுந்தவர், என் இருளை நீக்குகிற பவர் உள்ளவர். அப்போ அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், தலை தங்கமயமானவர், அழகு மிகுந்தவர், கண்கள் கண்ணீர் தள்ளும்புகிற ஒரு கண்கள், புறாவின் கண்கள். அப்போ அவருடைய ஒவ்வொரு காரியமும் இவங்க வர்ணித்து சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவரோட அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா இருக்கும்போதுதான் இதை வர்ணித்து சொல்ல முடியும். பார்த்தீங்களா, ஒருத்தரோட நம்ம நல்லா பழகும்போது, உண்மையா ஒரு கணவன் மனைவினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், வேற வழி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கணும், கல்யாணம் ஆன பிறகு விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினைக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், ஆண்டவருடைய சிந்தையில, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் கிறிஸ்துவின் சிந்தை உடையவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய அம்மா வீட்டை குறித்து, தன்னுடைய படிப்பை குறித்து, தான் அழகை குறித்து, தான் திறமையை குறித்து, டேலண்ட்டை குறித்து, அவங்களுக்கு இருக்க போஸ்டிங்ஸ் குறித்து அதெல்லாம் மேன்மை பாராட்ட மாட்டாங்க. இதையெல்லாம் இழந்து, பரலோகத்தின் மேன்மையை இழந்து இந்த பூமிக்கு வந்தாரே அந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய சிந்தை உடையவர்களாய் அந்த சிந்தையில பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, சால்வ் பண்ணுவாங்க பிரச்சனைகளை, தேவனுடைய துணையை தேடுவாங்க, உதவி செய்யுங்கப்பான்னு கேட்பாங்க. அப்போ 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்துல இந்த அன்பிலே நம்ம இருந்தாதான், இந்த அன்பு நம்மளை தேத்துனாதான் பிறரை தேற்ற முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இழந்து போயிட்டாங்க தங்களுக்கு அருமையானவர்களை. நீங்க பார்த்தீங்களா, இந்த போர் தொடங்கின பிறகு டைம் வேற ஆயிடுச்சு. அப்போ இந்த போர் தொடங்கி இதுக்குள்ள எவ்வளோ பேர் மடிஞ்சிட்டாங்க.
எவ்வளோ இராணுவத்துல அந்த போர்ல இருந்த பிள்ளைகள் மரிச்சிருக்காங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அப்பாவி ஜனங்கள். அப்ப பாருங்க எவ்வளோ பேர் மரிச்சிட்டாங்க. அவங்க குடும்பங்களுக்கு, அந்த நபர்களுக்கெல்லாம் நம்மளால எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 வரைக்கும். கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது முதலாவது கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க தான் முதலாவது போவாங்க. அது அப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் பாத்தீங்களா? நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் சந்தோஷமா இருக்க போகிறோம். இன்னைக்கு பாஸ்ட் லைஃப்ல நம்ம வாழ்க்கை விட்டு மறைந்து போயிட்டவங்க, இனி வர முடியாத உலகத்துக்குன்றவங்க, அந்த நினைவு வந்து வைத்து கொண்டு இருக்கிறவங்க ஒரு நாள் சந்தோஷமாவோ ஆரோக்கியமாவோ இருக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நிமித்தம், என் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம். நம்மெல்லாம் அப்படி இல்லை. மரணங்கிறது ஏதோ சம்பவிச்சிருச்சு. உலகத்துல ஒரு நாள் பிறக்கணும், மரிக்கணும், அவர் முன்னாடி நியாய தீர்ப்புல நிக்கணும். ஆனா அதே மாதிரி அதையே மனதில் வச்சு அவங்க இருந்திருந்தா, அவர் இருந்திருந்தா, இந்த ஊழியர் இருந்திருந்தா, அப்படி ஒரு சிலரை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆனா பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்களை பின்பற்றினோமே, எங்க அம்மா அப்பாவை அதை இதை விட்டுட்டு நாங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? இயேசு சொல்றார், என் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தம் வீட்டையோ சகோதரியோ சகோதரிகளையோ தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ நிலங்களையோ விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோடு கூட கஷ்டம்தான், ஆனா மறுமையிலே நூறத்தனையாக துன்பங்களோடு நூறத்தனையான வீடுகள், சகோதர சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள் எல்லாத்தையும் இப்பவும் பெற்றுக்கொள்ளுவீங்க நூறத்தனையாய். ஆனா மறுமையிலே நித்திய ஜீவனையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப இன்னைக்கு பாருங்க, மனதுல பல காரியங்கள். யோசேப்புக்கு அவங்களுடைய சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க. ஆனா யோசேப்பு பாருங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அன்புல மாறவே இல்லை, தேவனுடைய அன்புல மாறவே இல்லை. இன்னைக்கு சமயம் வரட்டும், இடிச்சு காமிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் காத்திருப்பாங்க, சொந்தங்கள் நண்பர்கள் காத்திருப்பாங்க, வரட்டும். ஒரு முறை அப்படிதான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சிக்னஸ். அப்போ வெள்ளமா இருந்துச்சு இந்த வலசரவாக்கத்துலலாம். அப்போ ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து அங்கே எங்களை ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வச்சுருந்தாங்க. சிஸ்டர் தானாக தான் வந்தாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் கைட் பண்ணாங்க. இங்கே இருந்தால் உங்களுக்கு சேஃப்டிமா அப்படி சொல்லிட்டு, இங்கே இருந்தால் நீங்கள் டயாலிசிஸ்க்கு அப்பாவை டேடியை கூட்டிகிட்டு போக முடியாது சொன்னதுனால அங்கே இருந்தோம் பாருங்கள். அப்போது அங்கே இருந்து ஒரு கடை கூட வந்து நிறைய கடைகள் கூட இல்லை. அப்போ மெயின் ரோட்டில் வரைக்கும் நடந்து போயிட்டு என் ஹஸ்பண்டை கதவை பூட்டி உள்ளே போட்டுட்டு அவங்களுக்கு டீ வாங்கிறதுக்காக நான் போவேன். காலையிலேயே அவங்க டீ குடிச்சு பழகிட்டவங்களாம் இருக்கிறதுனால. அப்போ பாருங்க, எத்தனையோ உதவிகளை எங்ககிட்ட பெற்றிருந்த அநேகர் கடினமாக இருந்தாங்க உள்ளத்தில். கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், கர்த்தர் அனுமதிக்கலைன்னா மறுபடி ஏதாவது ஒரு தீமை வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சார். அதனால பார்த்தீங்கன்னா கேட்டால் அவ்வளவு அலட்சியமான ஒரு பதில், அருவருப்பு நிறைந்த பதில். அப்போ இதுதான் உலகமே. யோசேப்பை பார்த்தீங்களா, அப்படிதான் துன்புறுத்தினாங்க. ஆனாலும் யோசேப்பு என்ன செய்தான், அவர்களுக்கு உதவுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தப்போ அவங்க பயப்படுறாங்க, ஐயோ நம்ம அப்பா வேற இறந்துட்டாரு, இனிமே நம்மளுக்கு தீமை செய்திருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது யோசேப்பு சொல்ல, பயப்படாதீங்க, நான் என்ன தேவனா உங்க காரியத்துக்கு ஏற்ற பலனை தர? நான் தேவன் கிடையாது. நீங்க தீமை செஞ்சீங்க, ஆண்டவனுக்கு நன்மை செய்தார். வெகு ஜனங்களை உயிரோடு காக்க நன்மை செய்தார். உங்களையும் பராமரிப்பேன் சொல்லிட்டு அவர் பாருங்க பராமரித்தார். ரொம்ப காலங்கள் உயிரோடு வாழ்ந்து மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சலாம், மற்றது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எப்போதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை குறித்து அதான் ஆண்டவருடைய சித்தம். இதை நம்ம செய்யலாம், இடைவிடாம ஜெபம். அதுக்குன்னு ஒரு நேரம் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு வேணும்னு இல்லை. ஏனோக்கு பார்த்தீங்களா, எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆனாலும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தா போதுமா? சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், எத்தனையோ இருந்திருக்கும். ஆனால் அதன் நடுவில் தேவனோடு இணைந்து விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி ஆண்டவராகிய கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அதே போல ஆண்டவர் நம்மையும் கடைசி பரியந்தம்
நடத்தி நம்மை அவருடைய மகிமையான ராஜ்யத்துல கொண்டு செல்லும் மட்டும் நம்மளை விடவே மாட்டார். அன்பு செலுத்துவோம். உலக அன்புக்கு ஏங்க வேணாம். எனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார் நினைச்சா நம்ம ஜெப அறை நம்மளுக்கு இழுத்து கொண்டு செல்லும். நம்ம சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்துல விழுந்து விட முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த அதிகாலை பொழுதுல நீங்க ஆண்டவரே எங்க கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக கொடானு கொடி நன்றி தகப்பனே. இந்த உலக அன்பை யோசித்து நேசித்து ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணும், இவங்களை கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாமா, எப்படி இருந்தா இவங்க நம்மளோட பேசுவாங்க, இவங்களுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், பல காரியங்கள் மாம்ச பிரகாரமாக யோசித்து சலித்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடு. உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறவும், அவர்களை அவர்கள் நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கவும் கிருபைகள் தாருங்க. எங்களுக்கு கிருபைகள் தாருங்க. இந்த நாளெல்லாம் ஜெயமுள்ளதாய் மாற்றும். எங்களை வாயின் வார்த்தைகள் மரணமும் ஜீவனும் பிறப்பிக்க கூடியது. எங்கள் தமிழ்நாட்டு ஆண்டவரை மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகளால் எந்தெந்த இடத்துலையோ இருந்து மரணத்தை சொல்லிக் கொண்டுகிற நாவுகளை கட்டி உபரப்படுத்துவீராக. முடிஞ்சா நன்மை பேசட்டும், இல்லை பேசாம இருக்கட்டும். எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பித்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரை கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நன்மை கிடைக்க பண்ணுங்க, சகாயம் கிடைக்க பண்ணுங்க. இந்த வேத வசனங்களையும் ஜெபங்களையும் யார் யாருக்கு கிடைக்க பண்ணுமோ தூதர்கள் கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுப்பார்களாக. அது கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராட்டத்தை கொடுக்க நினைக்கிற ஆவிகளை கொற்றுப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட தங்கிரும். இந்த நாள் முழுதும் எங்களை வழி நடத்தும். நேச மார்பிலே சாய்ந்து கொண்டு எங்கள் வனாந்திர வாழ்க்கையிலே சமாதானமாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு வாழ்ந்து உமக்காக வாழ எங்களுக்கு கிருபைகள் தாருங்க. எங்கள் குடும்பங்களுக்கு கிருபைகள் தாருங்க. கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கிருபைகள் தாருங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற எல்லா துதிகன மகிமையெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நைட்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சித்தமான 8:30 to 9:30 பார்ப்போம். காட் பிளஸ் யூ.